திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள்: ஆல்வின் டேனியல், ஸ்டீஃபன் டேனியல், பிராங்க்லின் டேனியல் குடும்பத்தினர். மேரி அல்போன்சா தெரேசா 18ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் மனவுடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பாவம் அறியாது கிறிஸ்துவை பாவ நிலையை ஏற்க செய்தார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தோருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாம் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவது இல்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படி தான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. இவை யாவும் கடவுள் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்முடன் ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினர் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளை எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாக்குங்கள் என்று
கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக நம்முடைய ஏற்கும்படி கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கிறார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகிறார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் ஒழுங்கு முறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ளச் செய்யும், உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை திருவார்த்தைகள் 33 37 முடிய. இயேசு கூறியது, பொய் ஆணை இடாதீர். ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மெய்யியல் என்றாலே மிகவும் பெருமையாக பேசப்படுகின்றவர் பிளேட்டோ. அவர் மனிதனுடைய நன்மை தீமையை பற்றி பேசுகின்ற போது மிக அற்புதமாக ஒரு உருவகத்தை அவர் குறிப்பிடுகின்றார்.
மனிதனுடைய மனநிலை என்பது எவ்வாறெனில், இருபுறமும் பூட்டப்பட்ட ஒரு தேரினை இருபுறமும் குதிரைகள் இழுப்பதற்கு சமம் என்று சொல்லுகிறார். ஆகவே மனிதனுடைய மனநிலையும் அவ்வாறாக தான் இவ்வுலகில் இருக்கிறது. ஆகவே ஒரு புறம் அவனுக்கு வேண்டும் என்று சொல்லுகின்றான், மறுபுறம் அது வேண்டாம் என்றும் நினைக்கின்றான். ஆகவே வேண்டும் வேண்டாம் என்கின்ற ஒரு மனநிலை, ஆம் இல்லை என்று சொல்ல முடியாத ஒரு மனநிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆகவே அவனுடைய உள்ளம் என்பது அத்தகைய ஒரு உள்ளமாக இருக்கிறது. எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் திணறுகின்ற ஒரு மனிதன் என்று மெய்யியலாளர் பிளேட்டோ இவ்வாறாக மனிதனுடைய மனநிலையை பற்றி குறிப்பிடுகின்றார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய சிறு வயதில் நாம் சைக்கிள் மிதி வண்டியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான ஒன்று. ஆகவே இந்த மிதி வண்டியை நாம் ஓட்ட ஓட்ட பழக பழக நம்மோடு ஒருவர் உடன் வருவார். ஆகவே வருகின்றவர் நமக்கு முதலாவதாக சொல்வது, சைக்கிளை பார்க்காத, பெடலை பார்க்காத, ரோட்டை பாரு. ஆகவே உன்னுடைய கவனம் எப்போதுமே அந்த ரோட்டின் மீது இருக்க வேண்டும். ஆகவே உன்னுடைய கவனம் அதை தான் பார்க்க வேண்டுமே தவிர இந்த பெல்லோ அல்லது பிரேக்கோ அல்லது பெடலையோ நீ உன்னுடைய கண்கள் பார்க்கக்கூடாது. இது முதல் விதி. இரண்டாவதாக அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, உடலை இந்த பக்கமும் சாய்க்கக்கூடாது, அந்த பக்கமும் சாய்க்கக்கூடாது, நேராக நிமிர்ந்து வண்டியை ஓட்டணும். ஆகவே தேர் மஸ்ட் பி எ பேலன்ஸ், சமநிலையை நீ உணர்ந்து அந்த வண்டியை நீ ஓட்ட வேண்டும். மூன்றாவதாக நம் அனைவருக்கும் தெரியும், நாம் பழக பழக நம்முடைய பின்னாலே அந்த மிதிவண்டி கேரியரை பிடித்து கொண்டே ஒருவர் ஓடி வந்து கொண்டிருப்பார். ஆகவே இதை எதை குறிக்கிறது என்று பார்க்கின்ற போது இது நம்பிக்கையை குறிக்க ஒருவர் இருக்கின்றார். ஆகவே நான் எப்படி வேணுமானாலும் அந்த மிதிவண்டியை மிதித்து செல்லுவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அது உருவாக்குகின்றது. ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் நற்செய்தியிலே மிக முக்கியமாக ஆணையிடுதலை பற்றி சொல்லுகிறார். எதன் மீதும் ஆணையிடாதீர் என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். அதன் பிறகு அவர் மிக சுருக்கமாக சொல்லுகின்ற வார்த்தை, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும், வார்த்தையாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆகவே ஆம் என்று சொல்பவர்கள் அனைவருமே அவர்களுடைய வாழ்க்கையிலே கவனத்தோடு இருக்கின்றவர்கள். ஆகவே எதன் மீது அவருடைய பார்வை இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் மீது பார்வை பதித்தவர்கள் அனைவருமே ஆம் என்று அவர்கள் நிச்சயமாக சொல்லுவார்கள். அதே நேரத்திலே அவருடைய வாழ்க்கையிலே சமநிலையோடு வாழுகின்றவர்கள், ஒருவரை சார்ந்து வாழாதவர்கள், மற்றவர்களை இகழ்ந்து வாழாதவர்கள். ஆகவே ஒரு சமநிலையை புரிந்து கொண்டு வாழ்கின்றவர்கள். ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், டேக்கிங் டபுள் ஸ்டாண்ட்ஸ் என்று சொல்வார்கள். ஆகவே இரட்டை நிலைப்பாடு, நான் இப்படியும் பேசுவேன், நான் அப்படியும் பேசுவேன். ஒரு குரூப் வந்துச்சுன்னா ஆமாம் ஆமான்னு சொல்லுவேன், இன்னொரு குரூப் வந்தால் இல்லை இல்லைன்னு சொல்லி அவங்கள நான் சமாளித்து அனுப்புவேன். இது அல்ல கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லுகின்ற போது அங்கே கவனம், பார்வை கிறிஸ்துவின் மீது இருக்க வேண்டும், நிலைப்பாடு சமநிலையாக இருத்தல் வேண்டும். ஆகவே அந்த நிலைப்பாட்டின் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டும். இதைதான் ஆண்டவர் இயேசு இத்தகைய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ இன்றைய நாளிலே நம்மை அழைக்கின்றார். அன்புமிக்கவர்களே, இன்று திரு அவையானது புனித முதலாம் மெத்தோடியஸை பற்றி, அவரை பற்றி நினைவு கூர்ந்து செபிக்கிறது. ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே சிறு வயதில் இருக்கின்ற போது அவருக்கு ஒரு கேள்வி எழுகிறது, உலக வாழ்வா அல்லது துறவு வாழ்வா? சிந்திக்க ஆரம்பித்தார். உலக வாழ்வினுடைய பலன்கள் என்ன என்பதை சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். அதன் பிறகு துறவு வாழ்க்கையை பற்றியும் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். அதன் பிறகு அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். ஆகவே துறவற வாழ்வுக்கு ஆம் என்று இசைவை சொல்லி அவர் ஒரு துறவியாக மாறுகிறார்.
ஆகவே இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் என்று இல்லை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக சுரூப வழிபாடு செய்கின்ற கிறிஸ்தவர்கள் அனைவருமே மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக்கிய ஒரு காலம். ஆகவே அத்தகைய காலகட்டத்திலே இவர் மிக முக்கியமாக கிறிஸ்தவர்கள் சுரூபங்களை வைத்து ஜெபிப்பது அவர்களுடைய நம்பிக்கையை அவர்கள் தருகின்றார்கள். ஆகவே அந்த நம்பிக்கையை ஒருபோதும் அவர்களிடமிருந்து எடுக்க முடியாது என்று அரசர்களுக்கும் பேரரசர்களுக்கும் அவர் அங்கே வாதிட்டு இதுதான் கிறிஸ்துவ முறை என்று அவர் அந்த நேரத்திலே இந்த மக்களுக்காக போராடியவராக இருந்தார். ஆகவேதான் அவர் பல பாடுகளையும் வேதனைகளையும் சந்திக்கின்றார். ஏன் சந்தித்தார் என்றால் ஒரு தெளிவான மனநிலை அவருக்கு இருந்தது. ஆகவே கிறிஸ்துவுக்கு மட்டும் ஆம் என்று வாழ்ந்தவராக இருந்தார். அதே நேரத்திலே உலக போக்கை அவர் தூக்கி எறிந்தவராக வாழ்ந்தார் என்று அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய காலத்திலே ஆண்டவர் இயேசு சொல்வதை போல ஆம் அல்லது இல்லை இந்த இரண்டும் சொல்லாமல் வேறு பதிலை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் அது தீயோனிடமிருந்து வந்த பதில் என்பதை நமக்கு புரிய வைக்கின்றார். பல தருணங்களிலே ஒரு சிலர் இதுவும் சொல்ல மாட்டாங்க அதுவும் சொல்ல மாட்டாங்க, வேசிலேட்டிங் பீப்புள் என்று சொல்லுகின்றோம். ஆகவே ஊசலாடுபவர்கள், ஒரு தராசை போல இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கமும் கடைசி வரை அவர்கள் யாருக்குமே ஆதரவாக இருக்க மாட்டார்கள். கிறிஸ்தவ வாழ்வு என்பது நிச்சயமாக ஆம் என்றால் ஆம் என்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்ற வாழ்வு. தீமைகள் குறைபாடுகள் வருகின்ற போது அவற்றை தவிர்க்க இல்லை என்று அத்தகைய ஒரு வார்த்தையை சொல்லுகின்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே நமக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். புனித அகுஸ்தினார் சொல்வதை போல அவர் இவ்வாறாக சொல்லுகிறார், எப்போதுமே உங்களுடைய நாவிலே இந்த இரண்டு வார்த்தைகளை வைத்து தியானியுங்கள். என்ன வார்த்தை என்று சொல்லுகின்ற போது கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தைக்கு எப்போதுமே ஆம் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆகவே கடவுளுடைய வார்த்தைக்கு எதிரான வார்த்தைகள் எழுகின்ற போது வருகின்ற போது அவற்றை இல்லை என்று மறுதளிக்கின்றவர்களாக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி நம்மை தியானிக்க வைக்கின்றார். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே நாம் எதற்கெல்லாம் ஆம் என்று சொல்லுகிறோம்? குடும்பத்திலே நாம் பார்க்கின்றோம், பல தருணங்களிலே நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கின்ற போது தவறு என்று தெரிந்திருந்தாலும் அந்த தவறுக்கு ஆதரவாக ஆம் ஆம் என்று இன்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்வு. ஆகவே தவறு நடக்கின்ற போது இது தவறு என்று உணர்த்துகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே ஆம் என்று எதற்கெல்லாம் நாம் சொல்ல தயாராக இருக்கின்றோம்? ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு என்றுமே ஆம் என்று இசைவை நாம் சொல்லுகின்றோமா? அன்னை மரியாளை போல ஆம் என்று தன்னுடைய வாழ்க்கையில இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்டாரே, அத்தகைய ஒரு ஆம் என்று சொல்லி அந்த இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அதற்கு எதிராக வருகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கின்ற அத்தகைய ஒரு மனநிலை இன்று நம்மிடம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அதே நேரத்திலே புனித வாழ்வுக்கு என்றுமே ஆம் எனவும், இந்த உலக வாழ்வு அல்லது பாவ வாழ்வுக்கு என்றுமே நான் அதற்கோடு இணைந்து போக மாட்டேன் என்று இந்த பாவ வாழ்க்கையை நிராகரிக்கின்றவர்களாக, இல்லை இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்ற அத்தகைய வாழ்க்கையை நாம் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திப்போம். நிலை வாழ்வை பற்றி கொள்வோம். அதே நேரத்திலே இவ்வுலக வாழ்வின் மீது அதிகமாக நாட்டம் கொள்ளாமல் விண்ணக நிலை வாழ்வுக்கான என்றுமே அத்தகைய ஒரு வாழ்வை நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள அதற்காக தொடர்ந்து நாம் தயாரிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
பலியாயிப்பார். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிப்பார். புண்படும் மனதின் துயர் தணிப்பார். புண்படும் மனதின் துயர் தணிப்பாய். இமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வார். அன்பின் பலியாயிப்பார். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிப்பார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித ஆரோக்கியனின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கொண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித ஆரோக்கிய அன்னையை நினைவு கூறுகின்ற நாங்கள் அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணூற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும்
மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக கொண்டாடுகின்ற புனித மெத்தோடியஸ் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை, இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோம். என்றும் கன்னியான புனித ஆரோக்கிய அன்னையினுடைய நினைவு நாளிலே நாங்கள் மகிழ்வுறுகின்ற இத்தருணத்திலே அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஆல்வின் டேனியல், ஸ்டீஃபன் டேனியல், பிராங்க்லின் டேனியல் குடும்பத்தினர். மேரி அல்போன்சா தெரேசா 18ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி